نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن رحمة الله قريب من المحسنين وقال فقصص القصص لعلهم يتفكرون صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற சரித்திரத் தொடரில் சஹாபாக்களின் காலம் தொட்டு ஒவ்வொரு ஹிஜ்ரி நூற்றாண்டுகளிலேயும் இஸ்லாமிய உலகிற்கு மகத்தான சேவைகளை தங்களின் பங்களிப்புகளை செய்த மேன்மைக்குரிய ஆளுமைகளை பற்றி பேசுகிற இந்த வரலாற்று தொடரின் 203வது தொடரில் மிகப்பெரிய உலகறிந்த ஆளுமையும் தவிர்க்க முடியாத பங்களிப்பை இந்த உலக வரலாற்றிலே செய்துவிட்டு விடைபெற்ற வரலாற்றின் தோற்றுவாய் அல்லாமா இப்னு ஹல்தூன் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை அதன் வழியாக நமக்கான செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, இப்னு ஹல்தூன் என்கிற பெயர் இஸ்லாமிய உலகிற்கு மட்டுமல்ல, இந்த பெயர் எல்லா நாடுகளுக்கும் பரிச்சயம். அறிவாளிகள், அறிவுஜீவிகள், தத்துவ மேதைகள், பல்கலைக்கழகங்கள், உலகளாவிய யூனிவர்சிட்டிகள், ஐரோப்பிய கண்டம், அரபு கண்டம், அத்தனை இடங்களுக்கும் பரிச்சயமான நன்கறிந்த ஒரு பெயர் இப்னு ஹல்தூன் ரஹிமஹுல்லா. அப்துர் ரஹ்மான் என்பதவர்களின் சொந்த பெயர் இருந்தாலும் இப்னு ஹல்தூன் என்கிற பெயரிலே ஃபேமஸ் ஆகிவிட்டார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு முஹம்மது இப்னு ஹல்தூன் அல் ஹதரமி அல் அஷ்பீலி அல் மஷ்ஹூரு பி இப்னு ஹல்தூன். நிறைய பெயர்களும் வம்சங்களும் ஊர்களோடும் வம்சத்தோடும் இணைத்து இவர்களின் பெயரோடு எழுதப்பட்டாலும் இப்னு ஹல்தூன் என்கிற பெயரிலேயே ஃபேமஸ் ஆகிவிட்டார்கள். இவர்கள் செய்ததை ஒரு வரியில் சொல்லுங்கள் என்றால் உலகத்திற்கு ஒரு வரலாறு எப்படி எழுத வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர் இப்னு ஹல்தூன். வரலாறு என்கிற வார்த்தை எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் இப்னு ஹல்தூன் தவிர்க்க முடியாது. இந்த உலகத்தில் வரலாற்று ஆசிரியர்கள், வரலாற்று வல்லுநர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் ஆயிரக்கணக்கில் இதுவரை வந்திருக்கலாம். ஆனால் இவர்களின் சங்கிலித் தொடரை பிடித்து கொண்டு போய் இந்த வரலாற்றை துவக்கி வைத்தது யார், வரலாற்றை முதலில் எழுதியது யார் என்று நீங்கள் நுனி நூலை பிடிக்க போனால் இப்னு ஹல்தூன் அங்கே அமர்ந்திருப்பார். அதனால்தான் நாம் இன்றைய தொடருக்கு வரலாற்றின் தோற்றுவாய் என்று நாம் பெயர் வைத்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாமா இப்னு ஹல்தூன் அவர்களுடைய வரலாற்றினுடைய நுட்பத்திற்கு போவதற்கு முன்னால் அவர்களை பற்றி பார்க்க வேண்டும். இல்முல் இஜ்திமா என்று சொல்லக்கூடிய சோசியாலஜி, இன்னைக்கு சோசியாலஜி எல்லா யூனிவர்சிட்டிலையும் பாடம். சோசியாலஜி என்று ஒரு துறையை கண்டுபிடித்தவர் அல்லாமா இப்னு ஹல்தூன். பிலாசபியிலே அவர் எழுதிய நூல்கள் தன்னிகரற்றவை. எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லுகிற பொருளாதார துறையிலையும் நிறைய எழுதியிருக்கிறார். ஏன் இவ்வளவு சொல்ல வேண்டும்? நகர்ப்புற திட்டமிடல் அல்லது ஊரக விரிவாக்கம் அல்லது குடியிருப்புகளின் அமைப்பு என்று சொல்லக்கூடிய அர்பன் பிளானிங் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். இதுவெல்லாம் இன்றைக்கு தனித்தனி படிப்புகள். இவைகளை எல்லாம் திட்டமிட்டு வடிவமைத்து எழுதி தந்தவர் அல்லாமா இப்னு ஹல்தூன். அரசியலிலேயும் தன்னிகரற்றவர். இவை எல்லாவற்றிலும் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்தீர்கள் என்றால் வரலாறு, உலகத்தில் ஒரு வரலாறு எப்படி எழுத வேண்டும் என்று வரலாற்றாசிரியர்களுக்கெல்லாம் பாடம் எடுத்த பெரிய மேதை. அல்லாஹு அக்பர்.
உண்மையாலுமே உலகத்தில் முஸ்லிம் அல்லாத எக்கச்சக்கமான வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், இன்னும் ஒரு 100-200 ஆண்டு இப்னு கல்தூன் வாழ்ந்திருந்தால் உலகத்தின் தலைவிதியே வேற மாதிரி போயிருக்கும். ஒரு ஊரை, ஒரு நாட்டை, ஒரு பகுதியை, ஒரு பிரதேசத்தை, ஒரு பிராந்தியத்தை தன் வரலாற்றுக்குள்ளே கொண்டு வருகிற போது அந்த ஊர் தட்பவெப்பம், சீதோஷண நிலை, இந்த ஊரில் உள்ள பழக்க வழக்கம், அவங்களுடைய ஃபுட்டு ஸ்டைலு, லைஃப் ஸ்டைலு, ட்ரெஸ் கோடு, என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் தொகுத்த ஒரு வரலாறு. அவர் மாதிரி எல்லாம் இன்னொருத்தர் வரலாறு எழுத முடியாது. ஒரு கிதாப் எழுதினாரு, அதுக்கு பேரு அட்டா பெருசு இருக்கு, அவ்வளோ பெருசு. அவர் எழுதின கிதாப் அல் இபர் ஒ தீவானுல் முபுத்தத இவல் ஹபர் ஃபி ஐயாபில் அரபி வல் அஜமி வல் பர்பர் ஒமன் ஆசரகும் மின் தபி சுல்தானில் அக்பர். நான் இவ்வளோ நேரம் ஓதனதெல்லாம் ஆயத்தில், அது ஒரு கிதாபோட பேர். அவர் எழுதினது. அல்லாஹ் அக்பர். எழுதினார்னா இந்த வரலாறு 3 பாகம். 3 பாகம் வரலாறுல உலகத்தை புத்தகத்திற்குள் அடக்க முடியுமான்னா அடக்கி காட்டினார் அவர். அவருடைய இவர் லாஜவாப் என்று சொல்லுவார்கள். இதுவரை வீழ்த்த முடியாத ஒரு நூல் என்று சொன்னால் அல்லாமா இப்னு கல்தூனுடைய நூல். நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். விண்ணிலும் மண்ணிலும் சரி, இந்த உலகத்தில் பிறரால் வீழ்த்த முடியாத கிதாபு குர்ஆன். ஆனால் துறை சார்ந்தவர்களில் நாம் யோசித்து பார்த்தால் உலகத்தில் இப்னு கல்தூனுடைய கிதாப் 3 பாகம். ஃபர்ஸ்ட் பாகம்ங்கிறது முகத்திமா. முகத்திமா முன்னுரை. நீங்க முன்னுரைன்னு ஒரு 10 பக்கம் எழுதியிருப்பாருன்னு நினைக்காதீங்க. முன்னுரையே பெரிய கிதாப், அது தனி கிதாப். 3 பாகம். அது முதல் பாகம் முன்னுரை. உலகம் முழுக்க இது தனி கிதாபாக வெளிவந்து முகத்திமத்து இப்னு கல்தூன் அப்படின்னு இதுக்கு பேரு. இப்னு கல்தூனுடைய முன்னுரை. அதுல படிச்சவங்க யாரா இருந்தாலும் சரி, அதை படிச்சுட்டு தான் வரலாறே எழுதணும். அப்படி ஒரு அற்புதமான கிதாபு முன்னுரை அது. இது 2ஆம் பாகத்துல உலகத்தின் வரலாறு எழுதுறாரு. அந்த கிதாபினுடைய 2ஆம் பாகம். மொத்தம் 3 பாகம் அது. சரி, உலகத்தினா எங்கெங்க கடல்களுக்கு அப்பால், தீவுகளுக்கு அப்பால், மலைவாழ் எல்லாத்தையும் எழுதுறார். முடிஞ்சது 3ஆவது என்ன தெரியுமா? உலகத்திலேயே முதலாக இந்த கலையை துவக்கி வைக்கிறார். தன் வரலாறு எழுதுகிறார். நிறைய பேர் அதுக்கு பிறகு தன் வரலாறு எழுதினார். இந்த உலகத்தில் தாரிகு நப்ஸ் என்று சொல்லக்கூடிய சுய வரலாறு எழுதியவர்கள், ஆபிதி என்று சொல்லுவார்கள், நிறைய எழுதியிருக்காங்க. அவங்கவுங்க வரலாறு பிறப்பிலிருந்து இறப்பு வரையும். மௌத்தா போன பிறகு யார் எழுதுறாங்களோ இல்லையோ, அதுலாம் முன்ன பின்ன இருக்கும். உயிரோட இருக்கிறப்பவே, பிறந்ததிலிருந்து இறந்த வரையும். அதுல இவருடைய சொந்த வரலாற்றை அல்லாஹ் அக்பர் இவர் எழுதிட்டாரு. சொல்ல போனா வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, முதலில் சுய வரலாறு எழுதியவர். பிளஸ் மைனஸ் 2ஐயும் எழுதுறார். அரசர்களிடத்திலே அவர் உயரிய மரியாதையில இருந்த நாட்களையும் எழுதுறார். ஜெயில இருந்த, வீடு துரத்தப்பட்ட, அவர் அனுபவித்த இன்னல்கள் எல்லாத்தையும் எழுதுறார். பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும். ஒரு வரலாறுங்கிறது அப்படிதான் எழுதுறோம். இவருடைய இப்னு கல்தூனுடைய முகத்திமான்னு சொன்னமே 3 பாகத்துல முதல் 3 பார்ட்ல முதல் பார்ட், அந்த முகத்திமா இன்றைக்கு வரையும் ஐரோப்பா தொடுத்து உலகத்தின் அத்தனை யூனிவர்சிட்டியிலையும் பாடம். எனவே வரலாற்று வித்தகர் என்று சொல்லுங்கள், வரலாற்று வல்லுனர் என்று சொல்லுங்கள், வரலாற்றின் துவக்கம் என்று சொல்லுங்கள், வரலாற்றின் தோற்றுவாய் என்று சொல்லுங்கள், சரித்திர நாயகர் என்று சொல்லுங்கள், சரித்திர ஆய்வாளர் என்று சொல்லுங்கள். நீங்க என்ன பட்டம் கொடுத்தாலும் அது மிக சரியாக கனகச்சிதமாக பொருந்துவது அல்லாமா இப்னு கல்தூன் ரஹிமஹுல்லா அவர்களுக்குத்தான். வழக்கம் போல ஒரு பெரிய ஆலிமாக, ஒரு மிகப்பெரிய திறமைகளோடு பவனி வருகிற போது எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அது அவருக்கும் வந்தது. பல்வேறு உலமாக்கள் சிறை சென்றார்கள், பல்வேறு உலமாக்கள் நாடு கடத்தப்பட்டார்கள், பல்வேறு உலமாக்கள் அரச குற்றத்திற்கு ஆளானார்கள். இவங்களும் அதெல்லாம் நடந்தது. நாடு கடத்தப்பட்ட நிகழ்வு நடந்தது, சிறை சென்ற நிகழ்வு நடந்தது, அரச துரோக குற்றத்திற்கு ஆளானது நடந்தது, எல்லாம் நடந்தது. அல்லாமா இப்னு கல்தூன் ஹிஜ்ரி 732, சொந்த ஊர் தூனிஸ். தூனிஸ் இருக்க ஏராளமான மார்க்க அறிஞர்களை இந்த உலகத்திற்கு கொடுத்த ஊர் தூனிஸ். தூனிஸ்ல இருந்து வெளிவந்த உலமாக்கள் பட்டியல் நிறைய. அந்த தூனிஸ்ல கரெக்டா ரமலான் பிறை 1 பிறக்கிறாங்க. ஆமா, முதலாக இவருக்கு நிறைய பட்ட பெயர்கள் அது இதுன்னெல்லாம் பின்னாடி ஏற்பட்டது. பின்னாடி இவர் கல்யாணம் எல்லாம் பண்ணி குழந்தை பிறக்கிறப்போ முதல் குழந்தைக்கு ஜெயித்னு பேர் வச்சார். அப்ப இருந்து இவர் பேர் அபு ஜெயித்னு ஆயிடுச்சு, ஜெயிதின் தந்தை. மிஸ்ர்ல
எகிப்து தேசத்துல அவரை காசியா நியமிச்சாங்க. அப்ப இருந்து வலியுத்தீன், மார்க்கத்தின் பாதுகாவலர் அப்படின்ற பேர் வந்துருச்சு. அப்ப அபு ஜெயித், வலியுத்தீன், அப்துல் ரஹ்மான், இதெல்லாம் பேரு. இத்தனையும் இல்லாம இப்னு ஹல்தூன் அப்படிங்கிறது மட்டும் நிலைச்சிருச்சு. அது என்ன ஹல்தூன்? ஒன்றும் இல்லை, இவங்களுடைய பாட்டனார் பாட்டனார் பாட்டனார்னு போறப்ப அங்க ஒருத்தர் ஹாலிதுன்னு இருந்தார். ஹாலிது. அங்க தூனிஸ்ல ஒரு பழக்கம் என்னன்னா, பேரை எடுத்து ஒரு வாவு நூன்னு சேர்த்தி ஹாலித ஹல்தூன் அப்படின்னு சொன்னா அது ஒரு 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 ஃபேமஸ், அது ஒரு கெத்து. நிறைய பேர்களை நாசிர் அப்படின்னா நஸ்ரூன் அப்படின்னு வச்சிருவாங்க, சாமியா சமூன் அப்படின்னு வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஹாலித் ஹல்தூன் அப்படின்னு வச்சாங்க. அந்த ஹல்தூன் பாட்டனாருடைய பேரு பின்னாடி வந்தவங்க எல்லாம் இப்னு ஹல்தூன் அப்படின்னு. ஆக அவங்க வம்சத்துல உள்ள ஒரு பாட்டனாருடைய பேரு அது. யமன் நாட்டில் இருக்கிற ஆக பிரபலமான ஊர் ஹதரமௌத்து. இந்த ஹதரமௌத்துல தான் இவர்களின் குடும்பம் இருந்தது. இவங்க வம்சம் அப்படியே வந்து 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 தூனுஸ்ல சேர்ந்துட்டாங்கன்னு ஒரு வரலாறு. வரலாற்றில் மேலும் சில வரிகள், இவங்களுடைய தகப்பனார் 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 பாட்டனார் பூட்டனார் முப்பாட்டனார் இப்படி போய் சஹாபி ஒருவர்கிட்ட போய் முடியுது. மிகவும் பிரபலமான சஹாபி அல்லாமா வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு. வாயில் இப்னு ஹுஜர்கிட்ட போய் முடிவடைது இவங்களுடைய வம்சம். வாயில் இப்னு ஹுஜர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமான சஹாபிகள்ல ஒருவர். இவருடைய வரலாற்றில் இன்னும் ஒரு சில பேர் வேற மாதிரி எழுதுறாங்க. அதாவது இவங்க குடும்பம் நேரா இஸ்லாமிய வெற்றிக்கு பின்னால ஸ்பெயின்ல நுழைஞ்சது. ஸ்பெயின்ல இருந்தாங்க இவங்க. ஸ்பெயின் இஸ்லாமியர்களால் வெற்றி கொள்ளப்பட்டது. இஸ்லாமிய நாடாக ஆன போது ஸ்பெயினுக்குள்ள ஸ்பெயின்ல இஷ்பீலியான்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல தங்கினாங்க. தங்கி அரச குடும்பத்தோட நெருக்கமாகி பெரிய அரண்மனை சார்ந்த அரச குடும்பத்திற்கு இவர்கள் இலக்கானார்கள் அப்படின்றதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. 4 சகோதரர்கள் இவங்களுக்கு. இவ்வளவு பெரிய திறமையா ஒருத்தர் வர்றாருன்னா கண்டிப்பா தந்தை பெரிய ஆலிமா இருக்கணும். அவர் பெரிய ஆலிம், மிகப்பெரிய மாலிக் மதுஹபினுடைய சட்ட மேதை மட்டுமல்ல, உலகத்தின் இன்பங்களை துறந்து விட்ட, உலகத்தோடு ஒட்டாமல் வாழ்ந்த பற்றற்ற பெருமகன். முழுக்க முழுக்க எப்பவுமே இல்முல இருப்பாரு, பாடத்துல இருப்பாரு, தரிசில பாடம் நடத்திட்டு இருப்பாரு, சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு, தான் கற்றுக்கொண்டிருப்பார், வாசித்து கொண்டிருப்பார் காலமெல்லாம். அப்படி ஒரு வாழ்க்கை அவரு இதுல. இப்னு ஹல்தூன் ரஹிமகுல்லா அவர்களுடைய 4 சகோதரர்கள்ல ஒருத்தர் யஹ்யா ஹல்தூன் அப்படின்னு பேரு. அவரும் வரலாறு எழுதுவாரு. அவர் முர்ரிஹ் சியாசின்னு சொல்லுவாங்க, அரசியல் வரலாறு எழுதினவர். அரசியல் வரலாறு எழுதுனா பிடிக்காத அரசுகளை பத்தி எழுதுறப்ப வம்பு வரத்தானே செய்யும். கொலை செய்யப்பட்டார் இப்னு ஹல்தூன் ரஹிமகுல்லா. ஆக யஹ்யாவை கொன்று விட்டார்கள். அல்லாமா இப்னு ஹல்தூன் ரஹிமகுல்லா அதற்கு பிறகு அவருடைய இள வயசுல எல்லாம் கல்வி அது இது நிறைய நடந்தது. என்ன, ஒரு பெரிய காலரா வந்தது தூனுஸ்ல. பிளாக் நோயின்னு சொல்றோம்ல, இன்னைக்கு நம்மெல்லாம் கொரோனாவை பார்த்த மாதிரி அங்க ஒரு பெரிய காலரா பிளாக் அப்படிங்கிறதெல்லாம் காலையில கொத்தா போவாங்க, மாலையிலையும் கொத்து கொத்தா போவாங்க. வாந்தியும் பேதியும் தொடராக இருக்கும். மிஞ்சி போன 3 நாள் மூத்தா போயிடுவாங்க. அப்படி ஒரு நோய் வந்த போது அவருடைய தந்தை, அவருடைய தாய் எல்லாமே அதுல போயிட்டாங்க. ஏறத்தாழ 18 வயசு யாருக்கு, அல்லாமா இப்னு ஹல்தூன் அவர்களுக்கு. தாயும் தந்தையும் கொரோனாவிலே அவர்கள் இறந்த போது ரொம்ப கஷ்டப்பட்டார். என்னன்னா, அது வரைக்கும் படிச்சுட்டு இருந்த படிப்பெல்லாம் நிறுத்தப்பட்டது. எதுவரை தாவுன் காலரா வந்த போது. காலரான்னா சும்மா இல்லை, சீனாவில் தொடங்கி மொராக்கோ வரைக்கும், ஈஸ்ட்ல சீனா, இந்த பக்கம் வெஸ்ட்ல மொராக்கோ, அது வரைக்கும் நீண்ட அத்தனை ஊர்களையும் பீடித்தது காலரா. ஆயிரக்கணக்கில் இல்லை, லட்சக்கணக்கில் மக்களை கொள்ளை கொண்ட பெரிய நோய். அதுல அவங்க அத்தா அம்மாவெல்லாம் மௌத்தானது மட்டுமல்ல, அவங்க உஸ்தாதுமார்கள் எல்லாம் மௌத்தா போயிட்டாங்க, அவருடைய ஆசிரியர்கள் எல்லாம். அதுக்கப்புறம் மிகப்பெரிய சோதனை இவருக்கு ஏற்பட்டுச்சு. கொஞ்ச நாள் விரக்தியா இருந்தார். ஒரு வெறுமை, ஒரு தனிமை, ஒரு லோன்லினஸ், அப்படியெல்லாம் கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், பக்கத்துல உள்ள மொராக்கோவுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மொராக்கோவுக்கு போற நேரத்துல அவங்க 4 சகோதரர்கள்ல ஒருத்தருக்கு பேர் முகம்மது. அவர் நீ எல்லாம் போகக்கூடாது, இங்க எங்க கூட இருன்னு சொல்லி அவர் இருக்க வச்சுட்டாரு. அதனால வேற வழி இல்லாம அவர் அங்கேயே இருக்க வேண்டியதா போச்சு. விஷயத்துக்கு வருவோம். இவருடைய கல்வியின் முதல் ஆசிரியர் அவங்க தகப்பனார்.
அவங்க தகப்பனார். தேவையான அடிப்படையான எல்லா இல்மையும் அவருக்கு அப்பவே அவர் சொல்லி கொடுத்துட்டார். இவருடைய மொத்த வாழ்க்கையில சற்றேறக்குறைய 70 சில்லறை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிற இவரை பார்க்கிறோம். இவருடைய சொந்த ஊர் நம்ம சொன்ன தூனிஸ் 24 வருஷம் அங்க கழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, மேற்கு நாடுகள், ஸ்பெயின், இதுல எல்லாம் ஒரு 26 வருஷம் கழிஞ்சிருச்சு. மொத்தமா அவருடைய வாழ்க்கையை சொல்ல போனா கடைசி மிஸ்ர், ஷாம், ஹிஜாஸ், அதாவது மக்கா, மதீனா, எகிப்து, சிரியா, இந்த நாடுகளில் லாஸ்ட்டாக ஒரு 24 வருஷம், அவ்வளோதான். இப்னு கல்தூனுடைய வரலாறு சுருக்கமாக சொல்லுங்கன்னு கேட்டால் இந்த 3 வரியில் முடிச்சிடலாம். 24 வருஷம் சொந்த நாட்டில் தூனிஸில் இருந்தாங்க, 26 வருஷம் ஸ்பெயின்லையும் மகரிபில் மேற்கு நாடுகளில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் 26 வருஷம் மிஸ்ரில் இருந்தாங்க, ஷாமில் இருந்தாங்க, ஹிஜாஸ் என்கிற அரபு பகுதிகளிலே அவர்கள் இருந்தார்கள் என்று சுருக்கமாக இந்த வரலாற்றை நாம் சொல்லிவிட முடியும். சின்னதுலேயே ஹிப்ஸ் முழுக்க குரானை மனப்பாடம் பண்ணி முடிச்சாச்சு. மனப்பாடம் பண்ணி முடிச்சா சும்மா கடகடன்னு ஓதுற மாதிரி இல்லை, தஜ்வீதோட ஓதணும், கிராத்தோட ஓதணும். இந்த காலத்தில் முகமது பின் சயீத் ரஹிமகுல்லான்னு ஒருத்தர் உள்ளூர்லேயே இருந்தார். அவர் சபா கிராத் ஓதி கொடுப்பார். 7 கிராத்துன்னு சொல்லுவாங்க. 7 முறையாக திருக்குரானை ஓதுகிற சபாகாரி பட்டத்திற்காக வேண்டி முகமது பின் சயீத் ரஹமத்துல்லாட்ட போய் உட்கார்ந்து எல்லாம் இப்னு கல்தூன் சபா கிராத் ஓதி முடிச்சாங்க. அவங்கள்ட்ட மண்டி போட்டிருந்தப்ப தான் தஜ்வீது கிதாபுகளில் உயரிய இலக்காக சொல்லப்படுகிற ஷாத்திபியாவை ஓதி முடித்தார்கள். இதையெல்லாம் அல்லாம இப்னு கல்தூன் முடிச்சிட்டார். என்னென்ன ஃபன்னு வேணுமோ அத்தனை ஃபன்னையும் அவர்கள் ஓதி முடித்தார்கள். இவங்க ஓதின இடம் ஜாமியா ஜெய்தூனியான்னு சொல்லி ஒரு பெரிய அரபிக் கல்லூரி, ஜாமியா ஜெய்தூனியா. அங்க வச்சு அவங்க அதையெல்லாம் ஓதி முடிச்சாங்க. ஹதீஸுகளை படித்தவர்களுக்கு மிக அதிகமா ஃபிக்ஹுல ஆர்வம் ஏற்பட்டது. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சட்டங்கள், மாலிக் மதுஹபை சார்ந்த ஃபிக்ஹை படித்து முடித்தார்கள். அது போக அவங்க ஓதன கிதாபுகள்னு அவங்களே நிறைய எழுதியிருக்காங்க. அல்ஃபியாவில் எழுதிய இப்னு மாலிக் அவர்களுடைய தஸ்ஹீல் இப்னு மாலிக்கை ஓதி முடிச்சாங்க. சபா முஅல்லகாத் என்று சொல்லக்கூடிய பிரபலமான இலக்கிய நூல், கவிதைகளின் வடிவத்தில் அதையெல்லாம் ஓதி முடிச்சாங்க. ஷரகுல் ஹமாஸா ஓதி முடித்தார்கள். தீவானே அபிதமாம் என்று சொல்லி எல்லாம் கவிதை தொகுப்புகள், அதுல கொஞ்சம் தீவானே முத்தநபியில கொஞ்சம் ஓதனதா எழுதுறாங்க. இவைகள் எல்லாமே இன்றைக்கு அரபிக் கல்லூரிகளில், யூனிவர்சிட்டிகளில், அரபு நன்கறிந்த உலமாக்களுக்கெல்லாம் இது பரிச்சயமான நூல்கள். ரொம்ப பெரிய உஸ்தாதுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய பேர் இல்லை, அவர் 2 பேர்த்த மென்ஷன் பண்றார். ஒன்று அப்துல் முஹைமின் அல் ஹதரமி அப்படின்னு ஒருத்தர். அந்த காலத்துல இவருக்கு இமாமுல் முஹத்திஸின்னு பேர், ஹதீஸ் கலை வல்லுநர்களுக்கு தலைவர். அவர்கிட்ட உட்காந்து ஓதியிருக்காங்க. 2வது உமர் இப்னு இப்ராஹிமுல் ஆபிலி அப்படின்னு ஒருத்தர், அவரும் பெரிய ஆலிம். அவரை ஷேகுல் உலூமுல் அகலியா என்று சொல்லுவார்கள். அகலியான இல்முகளினுடைய பெரிய ஷேகுன்னு சொல்லி, அப்போ அதையும் அவர்களிடத்திலையும் ஓதி முடித்தார்கள். இதுல என்னன்னா, கரெக்டா 20 வயசு டோட்டலா ஓதனதை பூரா முடிச்சிட்டாங்க. எல்லாம் ஓதி முடிச்சாச்சு. 20 வயசு, இத்தனை ஃபன்னு, இத்தனை கிதாபு, இவ்வளவு பெரிய ஆலிம்கள்ட்ட. இதுல என்னன்னா, இப்னு கல்தூன்ட எல்லா கிதாபுகளுக்கும் சனது இருக்கிறது, இஜாசத் இருக்கிறது. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், உலமாக்களுக்கு தெரியும். மிஸ்ர்ல, ஷாம்ல, இங்க எல்லாம் ஒரு ஃபன்னை ஓதி முடிச்சாங்கன்னா, ஒரு கிதாப் ஓதி முடிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு சனது கொடுப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் மிஸ்ர்ல, அஸ்ஹர்ல எல்லாம் அந்த பழக்கம் இருக்கு. எதை ஓதி முடிக்கிறாங்களோ அதுக்கு சனது கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவர் ஓதன கிதாபுகள்ல எல்லாம் சனதும், அதை பிறருக்கு சொல்லித் தருவதற்கான இஜாசத்தும் அவர்கள் வாங்கி வைத்திருந்தார்கள். இவங்களுடைய வாழ்க்கையில வழிநெடுகிலும் நிறைய அரசவைகள்ல பொறுப்பு, எழுத்தாளராய், மந்திரியாய், அரசுக்கு ஆலோசகராய், சமயங்கள்ல காசியாய், சமயங்கள்ல தலைமை நீதிபதியாய், இவர் ஊர் உலகத்துல இவர் பல்வேறு நாடுகளில் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார். குறிப்பா ஸ்பெயின்ல அபு அனான் அல் மரீனி அப்படின்னு சொல்லி, அங்க மரீனி குடும்பம் தான் ஆண்டு வந்தது. அவங்கள்ட்ட அதுல அங்க உள்ள பக்கத்துல உள்ள ஒரு ஊர் ஃபாஸ். இந்த ஃபாஸுங்கிற ஊர்ல போய் இவர்கள் இருந்த போது அரசர் கூப்பிட்டு, என் மஜ்லிஸில் இனிமேல் நீ தான் பர்சனல் செக்ரட்டரி, என் கூட இரு, நான் சொல்றதையெல்லாம் நீ தான் எழுதணும், நான் போடுற கையெழுத்துக்கு நீ தான் சீல் வைக்கணும்னு சொல்லி உட்கார வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அங்கேயே இருந்தாங்க, நிறைய எழுதுனாங்க. அப்போ உள்ள வரலாறுகள்லாம் எழுதுனாங்க.
அந்த வரலாறுகள்லாம் பின்னாலே பெரிய ஃபேமஸாக இருந்தது. ஒரு 4 வருஷத்துக்கு பின்னாடி அவர் தூக்கி இவரை இன்னொரு போஸ்ட் காத்திபு சிர்ன்னு சொல்லி ரகசியங்களை எழுதுகிற அரசுடைய எழுத்தாளராக அதுல 2 வருஷம் போஸ்ட்ல போட்டாங்க. அதுலயும் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் இருக்கும், நீ இனிமேல் மந்திரினாங்க. அவ்வளவுதான், வசீர் அந்துலுஸ் ஸ்பெயினுடைய மினிஸ்டராக மாறி போனார்கள் அல்லாமா இப்னு கல்தூன். மினிஸ்டரா இருந்தாலும், காசியா இருந்தாலும், செக்ரட்டரியா இருந்தாலும், காத்திபு சிர்ரா இருந்தாலும் டெய்லியும் இவர் எழுதுவதை நிறுத்தவே இல்லை. எந்தெந்த நாடு, எந்தெந்த கண்டம், எல்லா வரலாறு எழுதினர். ஏறத்தாழ அடைந்த பதவிகள்லாம் உச்சகட்ட பதவிகள். லாஸ்ட்ல என்னாச்சுன்னா கடைசி 24 வருஷம் அல்லாஹு அக்பர் மிஸ்ர்ல உலகளாவிய யூனிவர்சிட்டி ஜாமியுல் அஸ்ஹருக்கு உஸ்தாதா வந்து உட்கார்ந்துட்டார். மிஸ்ருடைய ஜாமியுல் அஸ்ஹர்ல தத்ரீஸ்ல வந்து உட்கார்ந்தப்பதான் இப்னு கல்தூன் எவ்வளவு பெரிய ஆள் என்று உலகத்திற்கு பெரும்பாலும் தெரிய ஆரம்பித்தது. மாலிக் அங்க பாடம் நடத்திக்கிட்டே மாலிக் ரஹ்மத்துல்லாஹியுடைய மாலிகி மதுஹபினுடைய ஃபிக்ஹ் சட்டங்களை சொல்லித்தரக்கூடிய அல் 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 மதரசத்துல் கம்ஹியா என்று ஒரு மதரசா, அதுக்கு உஸ்தாதா வந்தாங்க. அதுலதான் இருந்த உடனே அங்கிருந்து வேற வேற இதுல எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அல் மதரசத்துல் பர்கூக்கியான்னு ஒன்று இருந்தது. அதுல மாலிக் மதுஹபினுடைய சட்டங்களை நடத்துறதுக்கு நீங்க வந்து உட்காருங்க அப்படின்ட்டாங்க. இப்படியே போச்சு. அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த அரசரின் சார்பாக ஒரு மதரசா ஒன்று அவர் சொந்தமா தொடங்கி ஹதீஸுக்குன்னு ஒரு சேரை போட்டாங்க. நீங்க சேர் போட்டாங்கன்னு ஒன்று ஹதீஸுக்குன்னு ஒரு இருக்கை. அந்த காலத்துல ஹதீஸ் நடத்துறவங்க சாதா இருக்கையில உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. ஏறத்தாழ அது அரசருக்கு இணையான இருக்கையில தான் உட்காருவாங்க, ஹதீஸினுடைய இருக்கை. அதுல உட்கார்ந்தாங்க. அது அவர் ஆரம்பிச்ச மதரசா ஷர்கத் மித்திஷ் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய வார்த்தை. அங்கதான் அந்த யூனிவர்சிட்டி, அந்த பெரிய மதரசா ஆரம்பிக்கப்பட்டது. அதுல தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு ஹாங்கா இருந்தது. ஹாங்கா அப்படின்னு சொன்னா சூஃபியாக்கள் திக்ரு செய்யும் இடம் அப்படின்னு அர்த்தம். சூஃபியாக்கள் திக்ரு செய்யும் இடத்துக்கு ஹாங்கான்னு பேர். அந்த பைரஸ்ன்னு ஒரு ஊர், அந்த பைரஸுங்கிற ஊர்ல தான் இவருக்கு வந்து போஸ்ட் என்னாச்சுன்னா அந்த ஹாங்காவுக்கு நீங்க நாசிர்ன்ட்டாங்க. அவர் நாசிராக அமர்ந்து விட்டார் அல்லாமா இப்னு கல்தூன். ஓதியதில இருந்து கல்வியில எவ்வளவு தூரம் கரைகளை தாண்ட வேண்டுமோ தாண்டி உச்சகட்டத்துக்கு போனார். யோசிச்சா வரலாற்று ஆசிரியர் அவர், பர்சனல் செக்ரட்டரி அவர், மந்திரியாக அவர், தீர்ப்பு செய்யும் நீதிபதியாக அவர், உச்ச நீதிமன்ற நீதிபதியாக அவர், பல்வேறு நாடுகளின் தூதுவராக அவர், மேயர்னு ஒரு பொறுப்பு சொல்றமல்ல, நகரத்தை நிர்வகிக்கிற தலைமை, அந்த மேயர், இப்படி எல்லா பொறுப்பையும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஆற்றலாக வழங்கி இருந்தார். இந்த பர்பரியன்கள்னு சொல்லி ஒரு கூட்டம் இருந்தது ஆப்பிரிக்காவில். அக்பர் அவங்க கூட எல்லாம் வந்து போய் தூதுவரா போய் வசூலிப்பாளரா போனவர் அவர்களிடத்துல பெரிய இணக்கத்தை ஏற்படுத்தி பின்னாளில் ஆப்பிரிக்காவினுடைய வரலாறை எழுதுறதுக்கு இப்னு கல்தூனுக்கு பெரிய துணை போனது அதுதான் என்று நமக்கு குறிப்பு இருக்கு. பொருளாதாரத்துல பெரிய வல்லுனர், பொருளாதாரத்தை குறித்து கிதாப் எழுதியிருக்கார். நீங்க இப்னு கல்தூன் ரஹ்மத்துல்லாஹி தான் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை எப்படி நடத்தணும்னு கேட்கணும். பொருளாதாரத்தை எழுதுறப்ப தான் உலகத்தினுடைய நாடுகளுக்கெல்லாம் வழிகாட்டுறார். என்ன தெரியுமா? வறுமையை ஒழிக்க அரசுகள் முன்வர வேண்டும்ங்கிற திட்டம் அவர் காமிச்சது. வறுமை ஒழிப்புங்கிறது பணக்காரங்கெல்லாம் சேர்ந்து ஒழிக்கிறதல்ல. வறுமை ஒழிப்புங்கிறது நான் ஒரு பணக்காரன், நான் 4 ஏழை அரசு வறுமை ஒழிப்பில் ஈடுபட்டால் மட்டும்தான் வறுமை ஒழிப்பு சாத்தியம் என்று அந்த காரண காரியங்களை பூரா இக்திசாதுல எழுதுறார் அவருடைய பொருளாதார திட்டங்கள்ல. இப்னு கல்தூனால் உலகத்திற்கு தரப்பட்ட பொருளாதார மீட்சிகள், பொருளாதார சீர்திருத்தங்கள் எக்கச்சக்கம். நாணயத்தை அரசு தான் அச்சடிக்கணும். அரசு அச்சடிக்கிறது அந்த நாட்டினுடைய தங்கம் வெள்ளி எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுக்கு தான் அச்சடிக்கணும். இந்த தத்துவம் இன்னைக்கு உலகத்துல பின்பற்றப்படுது. இப்போ இந்தியாவிலே இருக்குன்னா எத்தனை 500 நோட்டு அடிப்பாங்க, எவ்வளவு 1000 2000 நோட்டு அடிப்பாங்க, எவ்வளவு நோட்டு அடிக்கணும், ரூபா பைசா எல்லாம் சேர்த்துனா இந்தியாவில் எவ்வளவு தங்கம் வெள்ளி இருக்குதோ அவ்வளவுக்கு தான் நோட்டு அடிப்பாங்க. அதுக்கு மேலே அடிக்க முடியாது, அடிக்கக்கூடாது. நீங்க நினைக்கலாம் அவங்கள்ட்ட தான் மிஷின் இருக்குல்ல போட்டு தள்ள வேண்டியதானே, முடியாது. எவ்வளவு தங்கம் வெள்ளி இருக்கும், தங்கம் வெள்ளியின் இருப்பின் அளவுக்குத்தான் ஒரு நாடு நாணயத்தை அச்சடிக்க வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு எழுதி தந்தது அல்லாமா இப்னு கல்தூன்.
பொருளாதாரம்னா அவர் எழுதின பொருளாதாரம் எல்லாம் மிகப்பெரிய சீர்திருத்த பொருளாதாரம். அரசுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி நடந்துச்சு, அதுல இவரும் போய் நின்றுக்கிட்டாருன்னு யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க, தூக்கி உள்ள போட்டாங்க. 2 வருஷம் ஜெயிலில் இருந்தார். உயர் பதவிகளுக்கு இடையிலையும் கூட சிறைச்சாலைகளுக்கும் அவர் போயிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். பல்வேறு நாடுகளின் பொருளாதாரங்களில் அல்லாஹு தாலா இவருடைய திட்டங்கள் இன்றைக்கு வரையும் உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்புறம் கடைசியில வயசு அப்படியே கூடிக்கிட்டே போகுது. பல்வேறு நாடுகளுக்கு வருகிறார்கள், வரலாறு எழுதுகிறார்கள். வயசு 52, ஹஜ்ஜுக்கு போகணும் ஆசை வந்துருச்சு, நான் மக்காவுக்கு போகிறேன் அப்படின்ட்டு போனால் போகிற வழியில தான் மிஸ்ரு, போகிற வழியில தான் கெய்ரோ, காஹிரா என்று சொல்லுகிறோமே, காஹிரா போகிற வழியில அங்கே இறங்கினார். அந்த மிஸ்ருடைய அழகு ஈர்த்துருச்சு. பொதுவாக மிஸ்ர் யாரு போனாலும் வெளியே வர்றதுக்கு மனசு வராது, அப்படி ஒரு ஊர் மிஸ்ரு. எக்கச்சக்கமான கிதாப் இருக்கு அதனுடைய பேர் அழகை குறித்து. மிஸ்ரு அருளு சாலிஹின் கிதாப் இருக்கு, சாலிஹின்களின் பூமி. யாரு அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவங்க தான் நினைக்கிறேன். அவங்க ஒரு இடத்துல எழுதுவாங்க, மிஸ்ர் என்பது துனியாவுடைய சொர்க்கம், துனியாவுடைய சொர்க்கம். யாராவது ஒருத்தர் இங்க மௌத்தா போனாங்கன்னா துனியாவின் ஜன்னத்திலிருந்து ஆகிரத்தின் ஜன்னத்துக்கு போய்விட்டார் அப்படின்னு எழுதுவாங்க. நம்ம சொல்லுமல்ல, இந்திகால் ஆயிட்டாரு, தாருல் ஃபனாவுல இருந்து தாருல் பக்காவுக்கு போயிட்டார். அவர் சொல்றாரு துனியாவுடைய ஜன்னத்திலிருந்து ஆகிரத்துடைய, துனியாவுடைய ஜன்னத்துங்கிறாங்க மிஸ்ர். யாருக்கும் பிடிச்சி போயிடும். போன உடனே மிஸ்ர் அதனுடைய மார்க்க செழுமை, அங்க இருந்த தீனுடைய பளபளப்பு கவர்ந்துருச்சு, உட்காந்துட்டாங்க. அவரே பின்னாடி எழுதுறார், அல்லாமா இப்னு கல்துன் ரஹிமஹுல்லாவே எழுதுறாங்க. என்னன்னா, ரஈசு அராதி துன்யா, உலக பூமிகளின் தாயகம் மிஸ்ர். அவர் வார்த்தை இது. ரவுலத்துல் அர்து, பூமியின் பூங்கா, அது மிஸ்ர். மஜ்மஉல் அவுதான், நாடுகளின் தொகுப்பு, அது மிஸ்ர். மர்கசுல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய மையம். இத்தனை பேரும் மிஸ்ருக்கு கொடுத்தது யாரு தெரியுமா? அல்லாமா இப்னு கல்துன் ரஹிமஹுல்லா. எல்லா இடத்துலையும் எழுதுனாங்க. ஏற்கனவே இவர் எழுதினது வரலாறு, இவருடைய திறமை, இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தவங்க நிறைய பேர். அல்லாமா இப்னு கல்துன் ரஹிமஹுல்லா மிஸ்ருக்கு வந்துட்டாருன்னு தகவல் கிடைச்சதா இல்லையா? அவங்கவுங்க எக்கச்சக்கமான பேர் எல்லாம் அவரை பார்க்கறதுக்குன்னு. ஏன்னா முகத்திமா இப்னு கல்தூன் என்கிற அவர் எழுதிய முன்னுரை கிதாப் இருக்கே, முகத்திமா, அதை படிச்சு முடிச்சவங்க நிறைய பேர். உலமாக்கள் வரவேற்கிறாங்க, மக்கள் வரவேற்கிறாங்க. ஜாமியுல் அஸ்ஹர்ல வச்சு ஏற்றி விட்டாங்க மேல. ஜாமியுல் அஸ்ஹருடைய மெம்பர்ல ஏறி அல்லாமா இப்னு கல்தூன் அறிவாளிகளும் உலமாக்களும் மட்டுமே நிறைந்திருக்கிற போது மெம்பர்ல உரையாற்றுகிறார். அற்புதமான உரையாற்றுகிறார். அந்த நேரங்கள்ல மனசு தானா மிஸ்ரை பார்த்து, எகிப்தை பார்த்து, ஜாமியுல் அஸ்ஹரை பார்த்து ஒன்றும் போறதுக்கு மனசு வரல. ஹஜ்ஜு தடைபட்டு விட்டது. அங்கேயே இருந்தார். ஹஜ்ஜுக்கு போறதுக்காக வந்தவர் அதுக்கப்புறம் ஹஜ்ஜுக்கு போக முடியல. வந்தவர் ஊர்ல இருந்து கிளம்பி வந்து இங்க இறங்கி போகணும். ஃபர்ஸ்ட் இஸ்கந்தரியால இறங்கினார், அலெக்சாண்ட்ரியான்னு சொல்றோமே, அங்க இறங்கினாரு. அங்கிருந்து காஹிரா வந்தாரு. இவர் பேச்சு, அந்த குத்துபா, காஹிரால பேசின பேச்சை கேட்டுட்டு இவருடைய வார்த்தை, இவருடைய அகல், இவருடைய இல்மு, இவருடைய வாக்கியங்கள் அப்படியே சொக்கி போனாங்க அத்தனை பேரும். ஆச்சரியம் என்ன தெரியுமா? பெரிய பெரிய அறிவுஜீவிகள் வந்திருந்தாங்க. இவர் அந்த குத்துபா கொடுக்கும்போது கீழே உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாம் அல்லாமா தகியுத்தீன், மிகப்பெரிய மார்க்க மேதை உட்கார்ந்துருக்காங்க. கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் புகாரியின் விரிவுரையாளர் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா கீழே உட்கார்ந்துருக்காங்க. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர். இவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு இப்னு கல்தூன் ஆற்றிய உரை உலகம் பூரா ஃபேமஸ். இன்னைக்கு வரைக்கும் அந்த உரைகள் கிதாபுகளில் பதிவாகி இருக்கிறது. இப்னு கல்தூன் மிஸ்ர் அறியப்பட்ட 5 வருஷம் ஹஜ்ஜுக்கு போக முடியல. 5 வருஷம் மிஸ்ர்ல இருந்துட்டு ஹஜ்ஜுக்கு போறேன்னு எல்லா மக்கள்கிட்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க கிளம்பி ஹஜ்ஜுக்கு போனாங்க. சரி, மிஸ்ர்ல இருந்த போயிட்டும் மிஸ்ருக்கு தான் வந்தாங்க. மிஸ்ர்ல நீதிபதியா போட்டாங்க, காசியா. ஆனால் என்ன, தீர்ப்பு செய்ய முற்படுகிற போது கொஞ்சம் ரொம்ப கடுமையா இருப்பாங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டுங்கிறமல்ல, யாருக்கும் வளையாத செங்கோல். அதனாலேயே பல எதிர்ப்பை அவங்க சந்திக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. எக்கச்சக்கமான பேருடைய ஒரு கட்டத்துல நீ விலகு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலை வந்து அவர் விலகி விட்டார். இவர் மிஸ்ர்ல இருக்கிறப்போ இங்க நல்ல செட்டில் ஆயிட்டோம், நம்ம தலைமை நீதிபதி,
நாடே நமக்கு மரியாதை செய்து குடும்பத்தை கூப்பிட்டுக்குவோம். தூணுஸ்ல இருந்தாங்க குடும்பம் எல்லாம். வாங்கன்னு சொல்லி இவருடைய மனைவி, இவருடைய குழந்தைகள் எல்லாத்தையும் வர சொன்னார். தூணுஸ்ல இருந்து கிளம்பி அவங்க எல்லாம் மிஸ்ருக்கு வர்றாங்க. தங்களுடைய தந்தை மிஸ்ரின் செல்வாக்கு பெற்ற பெரிய ஆளாயிட்டாரு. நம்ம அங்க போய் அழகான அரண்மனை வாழ்க்கைக்கு போகிறோம் என்று வந்தவர்கள் வழியிலே கடல் கொந்தளிப்பு, எல்லாருமே மௌத்தாயிட்டாங்க. மனைவி, மக்கள் அத்தனை பேர். இப்னு கல்தூன் ரஹிமஹுல்லாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. இவங்களுடைய ஆற்றலை, திறமைகளை பேசிக்கொண்டே போகலாம். திமிஷ்கில் பக்கத்துல டமாஸ்கஸ் வரை வந்து விட்ட தைமூர் மன்னர் எல்லா பக்கம் படையெடுத்து தான் பக்கம் சேர்த்துக்கிறார். எல்லா நாட்டுக்கும் படையெடுத்துட்டார். அடுத்து அவர் படையெடுக்க போறது மிஸ்ருடைய அரசர் கூப்பிட்டு, இப்னு கல்தூன், நீங்க தான் தகுதியான ஆளு, தைமூர்கிட்ட போய் பேசுங்க. எங்க வரைக்கும் வந்துட்டாருன்னா அந்த ஹலபு வரையும் வந்துட்டார். ஹலபு, அஸ்கலான் அதெல்லாம் பிரபலமான, அது வரையும் வந்து அடுத்து மிஸ்ர் முடிஞ்சு அந்த மாதிரி நேரத்துல கிளம்பி போனார் இப்னு கல்தூன். கடல் பிரயாணம், ஆற்று பிரயாணம், சுவர்ல ஏறி குதிக்கிறது, எல்லா பக்கம். அரச சுவரை, அரண்மனை சுவரை தாண்டி குதிச்சிருக்கார் அவருடைய அந்த வயசுல, 60-70 வயசுல. போய் தைமூருக்கு முன்னாடி நின்றார். மிஸ்ர தைமூர்கிட்ட இருந்து பாதுகாக்கணும். போய் உட்கார்ந்தவர். ஏற்கனவே தைமூர் இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கார். இப்னு கல்தூனா வந்திருக்கார், என்னை பார்க்கறக்கா அப்படின்னு கூப்பிட்டு விட்டு எக்கச்சக்கமான மரியாதையெல்லாம் செஞ்சார். இவர் பேச ஆரம்பிச்சார் இப்னு கல்தூன். இவர் வார்த்தைகள்ல சொக்கி போன தைமூர் வந்து சொன்னாரு, உங்க வரலாறுகளும் உங்க முகத்திமா நான் படிச்சிருக்கேன். சொல்றது யாரு? தைமூர். நான் சார்ந்திருக்கிற ஆப்பிரிக்காவினுடைய வரலாறு எனக்கு வேணும், நீங்க எழுதி கொடுங்க அப்படின்னாரு. நாம ஒரு கோரிக்கைக்கு போயிருக்கிறோம் மிஸ்ரை காப்பாத்துறதுக்காக. இதுக்கிடையில அரசரே கோரிக்கை வச்சுட்டார்ல, வழியை வந்து மாட்டிட்டாருன்னு அர்த்தம். நான் ஆப்பிரிக்கா வரலாறு பூரா எழுதி தர்றேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே தங்கி இருந்து 12 ஜில்துகள்ல இப்போ இருக்கு ஆப்பிரிக்காவினுடைய வரலாறை எழுதி தைமூருக்கு கொடுத்தார். கொடுத்துட்டு, இந்தா இதை வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி கையில் நான் எழுதின குரான் இதை வச்சுங்கன்னார். முழுக்க பக்ராவில இருந்து ஃபாத்தியாவில இருந்து நாசு வரைக்கும் கையில எழுதின குரானை அன்பளிப்பா கொடுத்த உடனே ஒரு சீட்ல உட்கார்ந்துருந்தவர் எந்திரிச்சிட்டார். தைமூர் வாங்கி அதை அப்படியே தலையில வச்சுக்கிட்டார். தலையில வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சார். ரொம்ப மரியாதை செஞ்சாரு. அவர்கிட்ட அன்பளிப்பு வாங்கினாரு, அவருக்கு அன்பளிப்பு கொடுத்தாரு. இதெல்லாம் பண்ண தைமூர், மிஸ்ரு நான் படையெடுக்க மாட்டேன், நீங்க போங்கன்ட்டார். ஒரு மிஸ்ரு தேசம் ஒரு பேரழிவிலிருந்து, ஒரு பெரும் படையெடுப்பில் இருந்து அது காப்பாற்றப்பட்டது என்று சொன்னால் நிச்சயமாக வரலாற்றில் அது வந்து இப்னு கல்தூன் அவர்களால் தான். என்ன ஃபேமஸா இவருடைய வரலாறு என்ன? வரலாறுல தத்துவத்தை எழுதுவார். வரலாறு அவ்வளவு நுணுக்கமா எழுதுவார். சும்மா இத்தனையாம் ஆண்டு பிறந்தார்கள், இத்தனையாம் ஆண்டு திருமணம் செய்தார்கள், இத்தனையாம் ஆண்டு இறந்தார்கள், இங்க அடக்கப்பட்டார்கள், இதெல்லாம் வரலாறு. வரலாறுல இல்ல. ஐரோப்பிய நாடுகள்ல எந்தெந்த ஊர்ல இறைச்சி சாப்பிடலன்னு பட்டியல் எழுதுறார், இறைச்சி சாப்பிட்ட பட்டியல் எழுதுறார், யாரெல்லாம் மாட்டை ஏத்துக்கிட்டாங்க, ஆட்டை ஏத்து. உலக வரலாற்றில் நாம் கண்ணு காணாத, நாம் போகாத இடங்களின் மக்களின் பண்டைய வாழ்க்கை முறை அதெல்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறத இப்னு கல்தூன் எழுதுறதுல தான் தெரியும். அவங்களுடைய அத்தனை நாகரிகத்தையும் எழுதுறாரு. அல்லாஹு அக்பர். இன்னைக்கு வரைக்கும் வரலாறு இப்னு கல்தூன் மாதிரி வரலாறு எழுதுற ஒருத்தர் இதுவரையும் பிறக்கல. அல்லாம இப்னு கல்தூனை போன்று இந்த துறையில நிகர் உள்ளவர்கள், இணை உள்ளவர்கள் யாரும் இதுவரைக்கும் வரலன்னு சொல்லிடலாம். அவ்வளவு பெரிய அல்லாமா இப்னு கல்தூன் ரஹிமஹுல்லாஹ். 808 வயசு, ஏறத்தாழ 78 வயசு. ரம்ஜான் 1 பிறந்தாரு, ரம்ஜான் 26, அதாவது நைட் லைலத்துல் கத்ர். அந்த ரம்ஜான் 26ல அவர்கள் வஃபாத்தாகி, அவர்கள் பெரிதும் மதிக்கிற, விரும்புகிற சூஃபியாக்கள்லாம் அடங்கியிருக்கிற ஒரு கபிரிஸ்தான் இருக்கு மிஸ்ர்ல, மக்பரத்து சூஃபியான்னு பேரு. அங்கே அவர்கள் அடக்கப்பட்டார்கள். இன்றைக்கு வரையும் அவர் போய் ஏறத்தாழ இன்னைக்கு இப்போ 1445க்கு வந்துட்டோம். நாம சற்றேறக்குறைய 800 வருஷம் 700 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த ஒருவர் எழுதிய வரலாறு எப்படி எழுத வேண்டும் என்பது இன்றைக்கு வரையும் பேசு பொருளாக இருக்கிறது. உலகத்திற்கும், இஸ்லாமிய உலகத்திற்கும், ஏன் இந்த உலகத்தில் பின்னாலே வரலாறுகளை பேசுகிற, எழுதுகிற எல்லோருக்கும் மிகப்பெரிய பங்களிப்பை செய்து முடித்துவிட்டு விடைபெற்ற அல்லாமா இப்னு கல்தூன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. உயரிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் அவர்களை சேர்த்து வைப்பானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.